ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதே சமயத்தில் ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இதை நிச்சயமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு கூட இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போது டெய்லி நம்மளோட போடுற வீடியோஸ், இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு கீழே டவுட்ஸ் கேட்குற எல்லாருக்குமே நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட்டாக நம்ம போட்ட தைப்பூசம் வீடியோவுக்கு கீழே ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட கிளியர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் பாப்பாவோட தொப்புள் கொடி முழுங்குனா ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு சொல்கிறாங்க, உண்மையா சிஸ்டர்? இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது சரியாக ரீச் ஆகலை. இன்னொன்று, அப்போ இருந்த அந்த சந்தேகம் திருப்பி இப்போ ரிப்பீட் ஆகுது. இது மாதிரி இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க திருப்பியுமே. ஸோ எல்லாருக்குமே ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த தொப்புள் கொடியை நீங்கள் முழுங்குனீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இதை ஏன் புதுசாக இப்போ எல்லாருமே இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஏன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இதில் அப்படி என்ன ஒரு சின்ன விஷயம், அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நம்ம ஃபர்டிலிட்டியோட, நம்ம ப்ரெக்னென்சியோட ஒரு லிங்க் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிங்க் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையோட தொப்புள்ள இருந்து அம்மாவோட கர்ப்பப்பையோட உள்சுவரான எண்டோமெட்ரியமில் ஒரு பை மாதிரி ஜாயிண்ட் ஆகி அதிலேருந்து குழந்தைக்கு தேவையான சத்துக்கள், உணவுகள் எல்லாமே போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் அம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்புள் கொடியை காய வச்சு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லே கிளிப்பு போட்டதுக்கப்புறமா காய வச்சு எடுத்து வச்சு நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழாய் மாதிரி, இல்லை ஒரு குப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், தாயத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தாயத்துக்குள்ளே அதை நல்லா காய வச்சு அதை உள்ளே அடைச்சி இந்த மாதிரி செஞ்சு அந்த குழந்தையோட கழுத்துலையோ இல்லை இடுப்பில் அரையான் கயிறுன்னு சொல்லி இடுப்பில் கட்டுவோம் இல்லையா? அந்த கயிறுலையோ இதை இப்படி கோர்த்து விட்டுருவாங்க. இது நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம வீட்டில் பாரம்பரியமாக நம்ம செய்கிற ஒரு விஷயம்தான். இது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் டாக்டர்ஸ் இந்த மாதிரி டெஸ்ட்டு, பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த டைமில் உயிர் போகிற வியாதிகள் அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த மாதிரியான கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் அப்போல்லாம் பேரே இல்லை. அப்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர்கொல்லி நோய், உயிர்கொல்லி, இது என்ன பண்ணாலுமே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வைத்தியர்கள் கடைசியாக கையாளுற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தொப்புள் கொடி தாங்க. என்ன பண்ணுவாங்களாம், இப்போ நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த தாயத்தில் இருக்கிற அந்த தொப்புள் கொடியை எடுத்து பவுடர் பண்ணி வாட்டரில் கலந்து அந்த நோயாளிக்கு கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொப்புள் கொடி சேமித்து வைக்கிறீங்களா, ஸ்டெம் செல் பேங்கிங்னு நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருந்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த ஸ்டெம் செல்லேருந்து உங்ககிட்ட கேட்பாங்க. குழந்தை பிறந்து எவ்வளவோ மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான உயிர்கொல்லி பிரச்சனைகள், ஜீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வேறு ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டெம் செல்லுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது எப்படின்னா, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், அந்த வியாதியை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த ஸ்டெம் செல்லுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய பிற்காலத்தில் அது காப்பாற்றுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதை தான் இந்த காலத்தில் நம்ம ஸ்டெம் செல் பேங்கிங்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் அதை தாயத்தில் சேவ் பண்ணி வச்சு வைத்தியர்கள் பயன்படுத்தினாங்க. ஸோ இப்போது புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டெம் செல்லில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதில் அந்த எல்லா சத்துக்களுமே, உயிரணுக்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா அது ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உம்பிளிக்கல் கார்டு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு அந்த காலத்துலலாம். ஸோ இப்போது இது அந்த குழந்தைக்கு தான் அது யூஸ் ஆகணுமே தவிர, இப்போது இந்த ஸ்டெம் செல்லையோ இந்த தொப்புள் கொடியையோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியுமான்னா, கண்டிப்பாக இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது உங்களோட ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் பண்ணவே பண்ணாது. இந்த மூட நம்பிக்கையை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல்லாக இருக்கட்டும், அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபரேஷன், அந்த ஜீனாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையோட பிளட்டுக்கு, அதோட எதிர்காலத்துக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர
மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான மூட நம்பிக்கையை நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. நமக்கு சொந்தக்காரவங்களோட குழந்தை இல்லை வேறு யாரோட குழந்தையோட இதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை தான். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நம்பாதீங்க. இது மாதிரி பண்ணி யாருக்குமே இது வரைக்கும் கன்சீவ் ஆன மாதிரியான எந்த விதமான ஒரு ப்ரூஃபுமே வந்து இல்லை. நம்ம சேனல்லையுமே நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷமாக சேனல் நடத்திட்டுருக்கோம். இது வரைக்கும் யாரும் ஒரு கமெண்ட் கூட அப்படி போட்டதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாமே நீங்கள் நம்பாதீங்க. உங்களோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட லைஃப் ஸ்டைலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து ஆல் கொடுத்துருங்க. பாய், தேங்க்யூ.